போதும் சாரதா. என்னங்க இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சாரதா, இந்த நேரத்துல நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? கோயில்ல நடந்த சம்பவத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அதேதான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போதெல்லாம் அதான் ஞாபகத்துக்கு வருதுன்னா உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு அர்த்தம்ல? எனக்கு தெரியும். கள்ளி, இன்னைக்கு மாட்டிக்கிட்ட பாத்தியா? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த பத்தி பேசினா நீங்க கிண்டல் பண்றது வேற விஷயத்த பத்தி. கோயில்ல நடந்தத பத்தி நினைச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு. அந்த கவலையை நீங்க வேற மாதிரி பேசுறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா நான் போனை வச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி, நீயே பேசு. நீ கேக்குற எல்லாத்துக்குமே நான் சீரியஸாவே பதில் சொல்றேன். அப்படி வாங்க வழிக்கு. நான் வழியில தான் இருக்கேன். ஆனா நீதான் என் வழியில வரவே மாட்டேங்கிற. பாத்தீங்களா மறுபடியும்? ஓகே ஓகே, திரும்ப திரும்ப சாரி. பேசு. மீரா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலா? டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாங்க சாரதா, சின்ன காயம் தானே, தலையில கட்டு கட்டியிருக்காங்க. ஆனா என்ன, இதயத்துல இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதயத்துல இருக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கலனா அந்த இதயமே நின்னு போயிடுன்னு சொன்னாங்க. எப்படி போனாலும் அதே இடத்துக்கு வந்து நிப்பீங்களா? நீங்க மாறவே மாட்டீங்களா? இல்ல சாரதா, நீ என்ன ஏத்துக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பேசுவேன். சரி ஓகே. சரி, நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? இல்ல, போனை கட் பண்றேன். ஹலோ ஹலோ சாரதா, ஹலோ. இந்த சந்தோஷமான விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்றது? பூமி, இந்த டைம்லயா? வேண்டாம். சரி. Come in. பாரு, இதான் அந்த பொம்மை. என்ன ரத்னம் அங்கே நிக்கிற? அங்க வச்சிரு, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிங்க சார். சொல்லு ரத்னம். அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். அந்த பொம்மை இருக்கு. அது ககன் ரூம்ல இருக்கு. நான் சொன்னல உடனே அதை எடுத்துட்டு வந்துரு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, நான் டைம் பார்த்து அதை கொண்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. எஸ், சூப்பர். இந்த அபூர்வா கைக்கு அந்த பொம்மை வரட்டும், அதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். ஹலோ, நான் சரத் சந்திராவோட பொண்ணு பூமி பேசுறேன். சொல்லுமா, எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இறந்து போன எஸ்ஐ சாரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? அதான் சார், என் அம்மா தீ விபத்தால இறந்து போகல, கொலை செஞ்சதுனால தான் இறந்து போனாங்கன்னு எஸ்ஐ சார் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காரு. வேற ஏதாவது தகவல் இருந்தா தெரிஞ்சுக்கலான்னு அங்க போயிட்டு இருக்கேன் சார். நாங்க அதைத்தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அம்மா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா சொல்லு. என்ன இவங்க இன்னும் காணோம்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். நம்ம சந்தேகத்தை வச்சு சட்டத்துல எதுவும் பேச முடியாதுல்ல சார். சாட்சி தான் தேவை. அப்படிப்பட்ட சாட்சி ஏதாவது என் கண்ணில் எப்படியாவது பற்றாதாங்கிற ஆசையில தான் நான் அங்க போயிட்டு இருக்கேன் சார். அங்க இருக்கிற எஸ்ஐ சார் கிட்ட கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லி சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சரி, கண்டிப்பா சொல்றேம்மா. அங்க போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா மர்டர் விஷயத்துல உனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லு. அதே மாதிரி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை என்கிட்ட சொல்லணுங்கிறத மறந்துடாத. சரிங்க சார், தேங்க்யூ சார். நான் வச்சிடுறேன்.
சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு புலம்பணும்? ககனுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. ஆமா மிஸ்டர் அகில், நம்ம முடிவு பண்ண அந்த புது டிசைன்ஸ் எல்லாம் The number you have dialed is currently busy. Please try later. இந்த பக்கம் பூமிக்கு ஃபோன் பண்ணா எங்கேஜ்டா இருக்கு, அந்த பக்கம் ககனுக்கு ஃபோன் பண்ணாலும் எங்கேஜ்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே இருப்பாங்க. என் முன்னாடி மட்டும் சண்டை போடுவாங்க. அந்த பக்கம் போய் ஃபோன்ல பேசிக்கிறாங்க. இது லவ் தான். என் கூட என்கேஜ்மெண்ட் நடத்திக்கிட்டு ஃபோன்ல அவங்க 2 பேரும் எங்கேஜ்டா இருக்காங்க. ராத்தோர் ராத்தோர் சார். சரத்சந்திர சாரோட பொண்ணு பூமி. தெரியும் சார். இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐ இறந்து போன அன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. சொல்லுங்க, அன்னைக்கு அவர் யாரையாவது சந்திச்சாரா? ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சா? இது என்ன பத்தி நீ தெரிஞ்ச விஷயங்களை மறக்கிறதுக்காக. அதாவது சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல சார். வழக்கம் போல சார் டியூட்டிக்கு வந்தாரு. புதுசா வந்த கேசஸ பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் ஸ்டேஷன்ல தான் இருந்தாரு. அப்புறம் இதோ வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு சார். அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் அவரு மர்டர் ஆயிட்டாருன்னு ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது. அவ்வளவுதானா? அதை தாண்டி வேற எதுவும் நடக்கலையா? எதுவும் நடக்கல மேடம். அவரு இறந்து போன ஷாக்ல அன்னைக்கு நடந்த எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். எனக்கு எஸ்ஐ தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, என் ஷோபாவோடது ஆக்சிடென்டல் டெத் கிடையாது, அது மர்டர்னு. அன்னைக்கு எஸ்ஐ சார் வெளியில போற வரைக்கும் நீங்க ஸ்டேஷன்ல தான் இருந்தீங்களா சார்? அதாவது நான் கேட்க வந்தது, நீங்க நடுவுல எங்கேயாவது போனதுக்கு அப்புறம் வேற யாராவது வந்து அவரை சந்திச்சிருக்கலாம்ல? இல்ல மேடம், அன்னைக்கு நான் எங்கேயுமே போகல. யாரும் வரவும் இல்ல மேடம்.